ஓம் ஸ்ரீ சுதர்ஷனாய வித்மகே மகாஜ்வாலாய தீமகி தன்னோ சக்ரஃப் பிரச்சோதயாத். ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று சனிக்கிழமை சக்கர தாழ்வார்க்கு மிக விசேஷமானது. ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் எல்லா அவதாரங்களிலும் உடனிருந்து தீமைகளை அழித்தவர் சுதர்ஷனர் என்னும் சக்கர தாழ்வார். காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கு சம்ஹாரத்தில் உதவி புரியும் திருவடிவே ஸ்ரீ சுதர்ஷனர். எனவே இவரை வணங்கினால் எல்லா அச்சங்களும் நீங்கி நலமான வாழ்வை பெறலாம். அதனால் நாம் சக்கர தாழ்வார்க்கு விசேஷமான இந்த தினத்தில் அவரை வணங்கி ஸ்ரீ வேதாந்த தேசிகர் இயற்றிய ஸ்ரீ சுதர்ஷன அஷ்டகம் பாராயணம் செய்யலாம். நித்திய சூரியான சுதர்ஷனர் வாழ்வில் ஒளி தருபவர். வராக அவதாரத்தில் மூக்கு பகுதியில் ஸ்ரீ சுதர்ஷனர் இருந்தார் என்றும், நரசிம்ம அவதாரத்தில் நரசிம்மரின் கை நகங்களாக இருந்தவர் ஸ்ரீ சுதர்ஷனர் என்றும், வாமன அவதாரத்தில் ஸ்ரீ சுக்ராச்சாரியாரின் கண்களை குத்தி பின்னமாக்கியவர் தர்பை வடிவத்தில் இருந்த சுதர்ஷனரே என்கிறது புராணம். ராம அவதாரத்தில் அவரது வில்லில் சுதர்ஷனரே இருந்தார். பரசுராமரது அவதாரத்தில் ஏற்கலப்பையாக இருந்தார். கிருஷ்ண அவதாரத்தில் சக்கரமாக இருந்தவர் ஸ்ரீ சுதர்ஷனர். மனம் ஒன்றி வழிபடும் பக்தர்களுக்கு எல்லா காலமும் அபயம் அளிக்கும் ஸ்ரீ சுதர்ஷன சக்கரம் அச்சங்களை அகற்றக்கூடியது. ஸ்ரீ சுதர்ஷனர் என்னும் சக்கர தாழ்வாரை பக்தி ஸ்ரத்தையுடன் ஒருவர் பிரதட்சணம் செய்து வழிபடுவதாலும், அவருடைய மந்திரங்களை அஷ்டகத்தை சொல்வதாலும் அது அவருக்கு சிறப்பான பலன்களை தரும் என்பார்கள். சனிக்கிழமை காலையில் சுதர்ஷனரை சூரிய வடிவமாகவே எண்ணி வழிபடலாம். அன்றைய சூரிய நமஸ்காரத்தை சுதர்ஷன ஆராதனையாகவும் செய்து வழிபடலாம். அப்போது சுதர்ஷன காயத்ரி சொல்லி வழிபட விசேஷ பலன்கள் உண்டு. ஓம் சுதர்ஷனாய வித்மஹே ஜ்வாலா சக்கராய தீமஹி தன்னோ சக்ரஃப் பிரச்சோதயாத். ஓம் சுதர்ஷனாய வித்மஹே ஹேதி ராஜாய தீமஹி தன்னோ சக்ரஃப் பிரச்சோதயாத். ஓம் சுதர்ஷனாய வித்மஹே மகா மந்திராய தீமஹி தன்னோ சக்ரஃப் பிரச்சோதயாத் என்ற இந்த மந்திரங்களை சொல்லி சக்கர தாழ்வாரை வழிபடுவதால் எல்லா பிறவிகளிலும் செய்த பாபங்கள் எல்லாம் அழியும். தொடரும் தோஷங்கள், அச்சங்கள், தீங்குகள், திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் போன்ற தீவினைகள், துன்பங்கள் எல்லாம் நீங்கும். கடன் தொல்லை, துர்சக்திகளின் தொல்லைகள் விலகும். எதிரிகள் பயம் நீங்கி ஆனந்த வாழ்வு கிட்டும். ஸ்ரீ சுதர்ஷனரை உபாசிப்பவர்கள் மரண பயமின்றி வாழ்வார்கள் என்கிறது பாகவதம். ஹோமங்களில் மிக சிறப்பான சுதர்ஷன ஹோமம் என்று போற்றி சொல்லப்படுகிறது. ஸ்ரீ சுதர்ஷனரின் அருளை பரிபூர்ணமாக பெற்று தரக்கூடியது மகா சுதர்ஷன ஹோமம். பற்பல பிரசித்தி பெற்ற கோவில்களில் சுதர்ஷனரின் பல்வேறு விதமான வடிவங்களை நாம் காணலாம். பெரும்பாலும் அவர் சக்கரத்தின் மத்தியில் 16 கரங்களோடு 8 கரங்களோடு பல்வேறு ஆயுதங்களுடன் போருக்கு புறப்படும் அவசர கோலத்தோட காட்சி தருவார். பெரும்பாலும் அவருடைய இடது திருவடி முன்னே இருப்பது போல் காட்சியளிக்கும். இதிலும் ஒரு நுட்பமான கருத்து உண்டு. போருக்கு புறப்படும் போது அல்லது எதிரியை எதிர்கொள்கின்ற பொழுது இடது காலை எடுத்து வைத்தால் அது வெற்றிக்கு அடையாளம். இதைத்தான் இப்பொழுதும் நம்முடைய இராணுவத்தில் முதலில் இடது காலை வைக்கின்ற லெப்ட் ரைட் மார்ச் முறையை பின்பற்றுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஸ்ரீ சுதர்ஷனர் என்னும் சக்கர தாழ்வாரை போற்றி வேதாந்த தேசிகர் சுதர்ஷனாஷ்டகம் என்ற ஸ்தோத்திரத்தை இயற்றியுள்ளார். 13ஆம் நூற்றாண்டில் காஞ்சிபுரம் அருகே உள்ள கிராமமான திருப்புட்குழி கிராமத்தில் விஷ ஜுரம் வந்ததாம். அப்போது நிறைய மக்கள் அதில் மடிந்தார்கள். வேதாந்த தேசிகர் அந்த ஜுரம் நீங்க சுதர்ஷனாழ்வாரை வேண்டி ஒரு ஸ்தோத்திரம் செய்தார். அதை பாடி வேண்டியதும் அந்த ஜுரம் விலகி ஓடியதாம். அந்த அஷ்டகத்தை தினசரி காலை அல்லது மாலை வேளையில் நெய் விளக்கேற்றி வைத்து பாராயணம் செய்பவர்களுக்கு எல்லா விதமான பீடைகளும் நீங்கி நன்மை பெருகும். கிரக தோஷங்கள் அடிபட்டுவிடும். ஜாதகங்கள் நேர்மறையில் செயல்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த மகிமை மிக அஷ்டகத்தை தினமுமே சொல்லலாம். அல்லது சனிக்கிழமை, புதன்கிழமை மற்றும் ஏகாதசி நாளில் சொல்ல கேட்க சகல நன்மைகளும் கிடைக்கும். ஆயுள் தோஷங்கள் கூட அடிபட்டு போய்விடும். பெண்களுக்கு மாங்கல்ய பலம் பெருகும். எதிரிகளால் வருகின்ற ஏவல், பில்லி, சூனியம், கண்ணேறு முதலிய விதவிதமான தோஷங்கள் எல்லாமே இந்த சுதர்ஷனாஷ்டகம் சொல்லி சக்கரத்தாழ்வாரை சேவிப்பதால் நீங்கிவிடும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அழிக்க முடியாத பகையை அழித்து நீக்க முடியாத பயத்தை நீக்க வல்லவர் சுதர்ஷனமூர்த்தி. மனிதனுக்கு துன்பங்கள், ருணம், ரோகம், சத்ரு எனப்படும் கடன், வியாதி, எதிரி ஆகியவைதான். இவற்றை போக்கி மன அமைதியை தருபவர் சுதர்ஷனமூர்த்தி. கல்வி தொடர்பான தடைகளை நீக்கி சரளமான கல்வி யோகத்தை அருளுபவர் சக்கரத்தாழ்வார். கெட்ட கனவுகள், மனசஞ்சலம், சித்தபிரமை, பேய், பிசாசு, பில்லி, சூனியம், ஏவல் போன்ற மனம் தொடர்பான பாதிப்புகள், தொந்தரவுகளிலிருந்து விடுபட
நிலப்படச் செய்வார் சக்கரத்தாழ்வார். அவரது சந்நிதியில் நெய் தீபம் ஏற்றி ஓம் நமோ பகவதி மகா சுதர்ஷனாய நமக என்ற மந்திரத்தை சொன்னால் தீய வினைகள் யாவும் விலகும், துஷ்ட சக்திகள் அனைத்தும் செயலிழக்கும், நம் சங்கடங்களை எல்லாம் தீர்த்து நமது வாழ்வில் நிம்மதியையும் மகோன்னதமான செயல்களையும் நடத்தி அருள்வார் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார். நாம் இந்த தினத்தில் அவருக்குரிய ஸ்ரீ சுதர்ஷனாஷ்டகம் சொல்லி பலன் பெறுவோம். ஸ்ரீ சுதர்ஷனாஷ்டகம். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சார்ய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. பிரதிபட ஸ்ரேணி பீஷண வரகுணஸ்தோம பூஷண ஜனிபயஸ்தான தாரண ஜகதவஸ்தான காரண நிகில துஷ்கர்ம கர்ஷன நிகம சத்தர்ம தர்ஷன ஜய ஜய ஸ்ரீ சுதர்ஷன ஜய ஜய ஸ்ரீ சுதர்ஷன. சுப ஜகத்ரூப மண்டன சுரகணத்ராச கண்டன சதமக பிரம்ம வந்தித சதபத பிரம்ம நந்தித பிரதித வித்வத்ஸ பக்ஷித பஜதஹிர்புண்ய லக்ஷித ஜய ஜய ஸ்ரீ சுதர்ஷன ஜய ஜய ஸ்ரீ சுதர்ஷன. ஸ்புடதட்டிஜ்ஜால பிஞ்சர பிருதுதர ஜ்வால பஞ்சர பரிகத பிரத்ன விக்ரஹ பதுதர பிரக்ஞ துர்கிரஹ பிரஹரண கிராம மண்டித பரிஜனத்ராண பண்டித ஜய ஜய ஸ்ரீ சுதர்ஷன ஜய ஜய ஸ்ரீ சுதர்ஷன. நிஜபத பிரீத சத்கண நிருபதி ஸ்பீத ஷட்குண நிகம நிர்வியூட வைபவ நிஜபர வியூஹ வைபவ ஹரிஹயத்வேஷி தாரண ஹரபுர ப்ளோஷ காரண ஜய ஜய ஸ்ரீ சுதர்ஷன ஜய ஜய ஸ்ரீ சுதர்ஷன. தனுஜ விஸ்தார கர்த்தன ஜனித மிஸ்ரா விகர்த்தன தனுஜ வித்யா நிகர்த்தன பஜத வித்யா நிவர்த்தன அமர திருஷ்டஸ்வ விக்ரம சமரஜுஷ்ட பிரமிக்ரம ஜய ஜய ஸ்ரீ சுதர்ஷன ஜய ஜய ஸ்ரீ சுதர்ஷன. பிரதிமுகாலீட பந்துர ऋतुमहाकेति दन्तुर विकटमाया बहिष्कृत विविधमाला परिष्कृत स्थिरमहायन्त्रतन्त्रित दृढदया तन्त्रयन्त्रित जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन महित सम्पत्सदक्षर विहित सम्पत्षडक्षर षडर चक्र प्रतिष्ठित सकल तत्व प्रतिष्ठित विविध संकल्प कल्पक विबुध संकल्प कल्पक जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन भुवन नेत्रत्रयीमय सवण तेजस्त्रयीमय निरवधि स्वादु चिन्मय निखिल शक्ति जगन्मय अमित विश्वक्रियामय शमित विश्वभयामय जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन द्विचतुष्कमिदं प्रभूतसारं पठतां वेङ्कटनायक प्रणीतं विषमेऽपि मनोरथः प्रधावन् न विहन्येत रताङ्गदुर्यगुप्तः कवितार्किक सिंहाय कल्याण गुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः इति श्री वेदांत देशिक विरचितं सुदर्शनाष्टकं समाप्तं। श्री गुरुभ्यो नमः। हरिः ओम्।